ரோஹித் சர்மா வந்து அடுத்த ஐபிஎல்ல வந்து பஞ்சாப் அணிக்கு கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் சைட ஏற்கனவே ரோஹித் சர்மாவுக்கு பிரச்சனை இருக்குது. இப்படி இருக்கிற நடந்து முடிஞ்ச வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு இருந்துச்சு. இதனாலேயே ரோஹித் சர்மா அடுத்து பஞ்சாப் அணிக்கு கேப்டனாக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பஞ்சாப் அணிக்கு உரப்பட்ட கேப்டன் மாற்றிட்டாங்க. ஆனால் ஒருத்தருமே அந்தளவுக்கு ஒரு கேப்டன்ஷிப் மெட்டீரியலாகவே இருந்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் அணி வருஷம் என்னதான் ஒரு நல்ல டீம் எடுத்தாலும் ஒரு கேப்டன் இல்லாமையே பஞ்சாப் அணி தடுமாறிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கல ரோஹித் சர்மா பஞ்சாப் அணிக்கு கேப்டன்ஷிப் பண்ண போகிறது பஞ்சாப் அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமாகவே கருதப்படுது. பஞ்சாப் அணியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எல்லா சீசன்லையுமே ஒரு பிளே ஆஃப்ஸ் கூட போனதில்லை. ஒரு 2 சீசன் மட்டும் தான் பிளே ஆஃப்ஸ் போயிருக்காங்க. கடைசியாக அவங்க பிளே ஆஃப்ஸ் போய் ஒரு 10 வருஷம் ஆச்சு. இப்படி இருக்கையில் ரோஹித் சர்மா பஞ்சாப் அணிக்கு கேப்டனாக போகிறங்கிறது பஞ்சாப் அணி மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லே ஒரு கிரேட்டஸ்ட் மூமெண்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். பஞ்சாப் அணி இதை கரெக்டாக ஒரு ஏலத்தில் ரோஹித் சர்மா எடுத்தாங்கன்னா ஒரு ஹை அமௌண்ட் ஒரு 20 கோடி போனாலும் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்கன்னா பஞ்சாப் அணிக்கு உண்மையிலேயே நல்லாவே இருக்கும். ஏன்னா பஞ்சாப் அணி ரோஹித் சர்மாங்கிறதே ஒரு பிராண்டு. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் அணிக்கு ரோஹித் சர்மா போகிறதுங்கிறது நம்பவே ஒரு சூப்பரான ஒரு முடிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவுக்கு மும்பைக்கு எதிராக விளையாண்டு மும்பை மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ்க்கு 5 கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கு இதுவுமே ஐபிஎல்ங்கிறது கேப்டன்சிங்கிறது நல்ல இப்படி கீழே ஒரு சீசன் வேற ஒரு கேப்டன் கீழே ரோஹித் சர்மா ஆட வச்சது ஐபிஎல் நிர்வாகம். ரோஹித் சர்மா அவர் கேப்டன்ஷிப் பண்ணார்னா ஐபிஎல்ல புதுசாக ஒரு சாம்பியன் உருவாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா ஆர்சிபி போவார்னு நிறைய டீம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் ஆர்சிபிக்கு போகிறதுக்கு அந்தளவுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா விராட் கோலி அங்கே இருக்கிறங்காட்டி அவங்களும் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு ஹார்டாக போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ரோஹித் சர்மா எந்த அணி கேப்டன்ஷிப் பண்ணாலும் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.